தேனு, நீ ஒன்னும் கவலைப்படாத. உன் கூட நான் இருக்கேன்ல. நீ எதுக்காகவும் பயப்படவே கூடாது. தைரியமா இருக்கணும். ஏங்க, என்ன விட்டுட்டு நீங்க போயிட மாட்டீங்கல்ல? வெளியே கூட போகாதீங்க. இங்கேயே என் கையை பிடிச்சிட்டே இருங்க. சரிம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேன். தேனு, உனக்கு இப்படி பயமா தான் இருக்கும். ஏன்னா உனக்கு இது பிரசவம் இல்ல. ஆனா அந்த பிஞ்சு குழந்தை முகத்தை பார்த்தேன்னா உனக்கு இவ்வளவு நேரப்பட்ட கஷ்டம் வலி எல்லாமே பறந்து போயிடும். ஆமா தேனு, நமக்குன்னு ஒரு சொந்தம் கிடைச்சிருச்சுன்னு நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. அந்த பிஞ்சு முகத்தை பார்த்த உடனே இருக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாமே பறந்துரும். இத்தனை வருஷமா நீ இதுக்கு தானே காத்துட்டு இருந்த. இந்த வலி வராதா, இந்த மாதிரி இருக்க முடியாதான்னு எத்தனை நாள் நீ ஏங்கி இருக்க. இப்ப அதெல்லாம் நினைச்சு படுத்தேனே, உனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தானா வரும். சரிம்மா, நான் தைரியமா இருக்கேன். சரி, நாங்க எல்லாம் வெளியே இருக்கோம். தேனு, எல்லாம் நார்மலா இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ரெண்டு பேர்த்தோட உலகமே நம்ம கையில இருக்க போகுது. ஆமாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராதா, ராதா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. லேட் ஆயிட்டே இருக்கு. கிரிஷ், நீங்க முதல்ல போங்க, நான் கிளம்பி வரேன். நமக்கு மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்குதா? நம்ம பேச்சையே கேட்காம, நம்ம சொல்றத காதுல கூட வாங்காம இப்படியே இருக்காங்க. இல்ல எல்லாத்துக்கும் அப்படிதானா? நம்மளுக்கு புதுசா இருக்கங்காட்டி அப்படி தெரியுதோ? சரி, நீங்க கிளம்பி வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். நாம இப்ப என்ன சொல்லிட்டுன்னு இவ்வளவு கடும் கோபத்துல வரா? வெயிட் பண்றேன்னு தானே சொன்னோம். வேற ஏதாவது தப்பாக்கு இது சொல்லிட்டோமா? கிரிஷ், நான் உங்களை வெயிட் பண்ண சொன்னனா? நான் தான் கிளம்புங்கன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப எனக்காக வெயிட் பண்றேன்னு இங்கேயே நிக்கிறீங்க. என்னாச்சு? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்ப நீங்க கோவப்பட்டுட்டே இருக்கீங்க? நான் வெயிட் பண்றேன்னு தானே சொன்னேன். ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போலாம். இன்னைக்கு தாத்தாவும் அம்மாச்சியும் நம்மள பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. இப்படி மூஞ்ச உருன்னு வச்சுட்டு வராதீங்க. அது மட்டும் இல்ல, உண்மைய சொல்லணும்னா எனக்கும் உங்களை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல. அதனாலதான் உங்க கூட போலான்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிரிஷ், எதுக்கு இப்ப பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. ஆமா, என்ன பர்ஃபியூம் நீங்க யூஸ் பண்றீங்க? அப்படியே ஆளை இழுக்குது. இழுக்கும் இழுக்கும், இழுக்க மாட்டேன் நான் சொல்லுது. முதல்ல தள்ளிக்கோங்க, நான் போறேன். இதோ மாமா உன் பின்னாடி வாரேன். மாமா, அத்தை, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் இப்படி வாங்கல. அப்பா, எங்களை நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமா எப்பவும் இப்படியே இருக்கணும். ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். அப்பா, நாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க மாத்திரையெல்லாம் போடாம சாப்பிடாம இருக்க கூடாது. நல்லா சாப்பிடணும். உடம்ப பாத்துக்கோங்க. செக்கப் எல்லாம் அப்பப்ப போயிட்டு வந்துருங்கப்பா. நல்லா சொல்லு. நான் சொன்னா கொஞ்சம் கூட கேக்குறது இல்ல. உங்க பொண்ணு சொன்னாதோ கேளுங்க. கிரிஷ், தேவா, ரெண்டு பேரும் அம்மாச்சிட்டையும் தாத்தாட்டையும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ராதா, நீங்களும் வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே தாத்தாட்டையும் அம்மாச்சிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். இங்க பாருங்க கிரிஷ், நீங்க எனக்காக எதையும் சாக்ரிஃபைஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ணிக்க வேண்டாம். நீங்க உங்க தாத்தாட்டையும் அம்மாச்சிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதான் உங்க சித்தி கூப்பிடுறாங்கல்ல, போங்க. நாம வெளியே இருக்கிற மட்டும்தான் புருஷன் பொண்டாட்டி. வீட்டுக்குள்ள போயிட்டா நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒண்ணும் இல்ல. ஊருக்காக வேணா வாழலாம், நம்மளுக்காக எப்பவும் வாழ முடியாது. அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன இவ இன்னும் நம்ம மேல இவ்ளவு கோவத்துல இருக்கா? இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியலையே. அந்த ஆசீர்வாதம் வாங்குறானா? அங்க நின்று அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்கானே தெரியல. கிரிஷ், வா, வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொன்னவங்கிட்ட. ஆ ஆ இதோ வரேன் சித்தி. நல்லா இருங்கப்பா. இப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும். ராதா, இனிமே எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும். கிருஷையும் என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருங்க, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். தேவா, நீ ஆசீர்வாதம் வாங்கினது போதும், முதல்ல எந்திரி. ஒழுங்கா சிரிக்காம போடா. கார்த்திக்,
என்னமோ பண்றீங்க, ஆனா என்ன பண்றீங்கன்னா தெரியல. நான் ஒன்னும் பண்ணலம்மா. எல்லாம் உங்க அத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. சத்தம் போடாதீங்க. மேடம் காதுல மட்டும் நீங்க சொன்னது விழுந்தது, என்ன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இனி உங்க அத்தை என்னதான் மறுத்தாலும் அவங்க தானே இனிமேல் உன் மாமியாரு. சரி சரி, எல்லாம் நேராச்சு, கிளம்புங்க. மாமா, நாங்க கிளம்புறோம். நீங்க உடம்பையெல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. கண்டதை யோசிச்சுட்டே இருக்காதீங்க. சரிங்க மாப்பிள்ள, நீங்களும் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ராதாவை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏதோ அறியாம தெரியாம நடந்த விஷயத்த பெருசு பண்ணி அவ வாழ்க்கையில எதுவும் விளையாண்டாதீங்க. என்னம்மா லதா, நான் சொன்னது உனக்கு புரிஞ்சது இல்ல? என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? ஐயா, எல்லாம் சின்னம்மாவுக்கு நல்லா புரியுது. அவங்க அவங்க மனசுல யாருக்கும் கெடுதலே நினைச்சதில்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ராதாமாவை அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்குவாங்க. அப்புறம் என்ன? சரிதான். இந்த வாயாடிய கூட்டிட்டு போய் எப்படி நீ சமாளிக்க போற? நீ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. இவளையும் கூட்டிட்டு போறேன்னு அடம் பிடிக்கிற. என்னமோ பண்ணு. இங்க பாரு ஜாஸ்மின், நீ அங்க போய் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. உன் வாயை அடக்கிட்டு பொறுமையா இருந்து பழகு. அம்மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அங்க போய் எல்லாத்தையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஜாஸ்மின், உன்னை விட்டா நீ பேசிக்கிட்டே இருப்ப. கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா, அப்பா, நாங்க முன்னாடி கிளம்புறோம். நீங்க ராதா, கிருஷ், தேவா, கார்த்தி 4 பேர்த்தையும் அனுப்பி விடுங்க. செல்லப்பா, போயிட்டு வரோம். ம், சரிக்கா. பெரியம்மா, அழாதீங்க. தாத்தா, சரி, நாங்களும் ஊருக்கு போயிட்டு வரோம். நீங்க மாத்திரையெல்லாம் சரியான டைமுக்கு சாப்பிடுங்க. உடம்ப பாத்துக்கோங்க. நாங்க ஊருக்கு போயிட்டு நீ செல்லப்பா மாமா கல்யாணத்துக்கு தான் வருவோம். ஆனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருவோம். அதெல்லாம் சரி, நீயாவது எங்க கூட இருந்துட்டு போலாம்ல. தேவா, எல்லாரும் சேர ஊருக்கு கிளம்பிட்டீங்கன்னா எங்களுக்கு பொக்குன்னு இருக்குமா. நீ 2 நாளைக்கு இருந்துட்டு போயேன். மாமா, அம்மாச்சியும் தாத்தாவையும் நல்லா பாத்துக்கோங்க. நீ கவலைப்படாதம்மா, நான் நல்லா பாத்துக்கிறேன். ராதா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். அதை நீ எக்காரணத்தை கொண்டு மறந்துடாத. நல்லதோ கெட்டதோ, உன் வாழ்க்கை கிறிஷோட அமைஞ்சிருச்சு. கிறிஷையும் தேவாவையும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என் பொண்ணு லதா ஏதாவது தெரியாம கோவத்துல உன்னை ஏதாவது பேசினானா அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி மட்டும் பேசிடாதம்மா. அம்மாச்சி, நீங்க அதை பத்தியெல்லாம் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நான் பாத்துக்கிறேன். உன்னை கிறிஷ் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் மருமக மூஞ்சில ஒரு சந்தோஷம் தெரியுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதையும் இழந்த மாதிரி சரியா கூட பேச மாட்டாரு. ஆனா இப்போ அவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் அவரு இவ்வளவு சந்தோஷமா இருந்த நான் இப்பதான் பாக்குறேன். நீ அவரையும் நல்லா பாத்துக்கோ ராதா. உன் அப்பாவா அவரை நினைச்சுக்கோ. அம்மாச்சி, நாங்க போயிட்டு வரோம். சரிப்பா, சரிப்பா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு உடனே அம்மாச்சிக்கு ஃபோன் பண்ணணும். சரியா? தேவாவை நல்லபடியா பாத்துக்கோ. அவளை அலை மட்டும் வச்சிடாத. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தேவாவை பாத்துக்கதான் இப்ப ராதா வந்துட்டான்ல, அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா. கனி, நீயா எனக்கு கால் பண்ணிருக்க? அதிசயமா இருக்கு. ஆ, ஆமா ராஜா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதனாலதான் நான் கால் பண்ணேன். சொல்லு கனி, என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன? நான் வேணா கிளம்பி வீட்டுக்கு வரட்டுமா? ஆ, கண்டிப்பா வா. 2 நாள் இருக்கிற மாதிரி வா. சரியா? 2 நாள் இருக்கிற மாதிரியா? என்ன கனி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த மாப்பிள்ளையாவது வீட்டுல வந்து தங்குவாங்களா? ராஜா, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காத. எங்க அம்மாக்கு என்ன சஞ்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கொஞ்சம் விருப்பப்படுறாங்க. அதனாலதான் நீ வீட்டுக்கு வந்தேன்னா உன்னோட காதல் தான் உண்மையான காதல்னு சொல்லி நம்ம 2 பேரும் ஒண்ணு சேரலாம்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன். ஓ, அப்படி வேற ஆன்ட்டி பிளான் போடுறாங்களா? சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத.
நான் வரேன். ம். ராஜா, என்ன நடக்குது? நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் தங்கணும்? இது ஒண்ணும் சரிப்பட்டு வரல. அந்த பொண்ணுதான் அவங்க அத்தை பையன் கூட சுத்திட்டு இருக்கால. அந்த மாதிரி பிள்ளையில நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம். கம்மனு அவளை அத்தி விட்டுறலாம். வேற நல்ல பிள்ளையா பார்த்து நம்ம வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரலாம். அம்மா, என்ன பேசுறீங்க? நான் அந்த கல்யாணத்தை வச்சுதான் என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நீங்க பாட்டு அவசரப்பட்டு வாயை விடாதீங்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணோட பழக்க வழக்கமே சரியில்லாத போது நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்து என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அவங்க வீட்டுக்கு போறல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவங்க அம்மா தான் நம்மளை கூப்பிட்டு சம்மந்தம் பேசினாங்க. இப்ப அவியிலே அவங்க அண்ணன் பையனை குடுக்கறேன்னு சொன்னா என்ன நியாயம் இது? அம்மா, நீங்க அவ பேசுனது உண்மை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவ ஒன்னும் அப்படி சொல்ல கிடையாது. அவளுக்கு அந்த பையனை தான் பிடிக்கும். ஆன்டி பேரை சொன்னாதான் நான் வருவேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதனால என்னை வர வைக்கிறதுக்காக அவ இப்படி சொல்றா. ஆனா இதையே நான் சாக்கா வச்சு என்ன பண்றேன்னு மட்டும் பாத்துக்கிட்டே இருங்க. ராஜா, அவ ஆல்ரெடி அந்த பையனை லவ் பண்றான்னா நம்ம வீட்டுக்கு எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்திடலாம். அம்மா, ப்ளீஸ், எனக்காக தான் நீங்க அவளை போய் பாத்தீங்க. எனக்கு எத்தனை பக்கம் பார்த்து என்ன பிடிக்கலன்னு தான் அதிகமா சொல்லியிருக்காங்க. இங்க எனக்கு செட் ஆயிடுச்சு. குடும்பமும் நல்ல குடும்பம், வசதியான குடும்பம். இதுக்கு மேல நம்மளுக்கு என்னம்மா வேணும்? ராஜா, அம்மா சொல்றதையும் கொஞ்சம் கேளுமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா.